எபிசோட்ல நம்ம ஹீரோ ஜின்ஹுவை மட்டும் பொத்துனாப்புல தூக்கிட்டு வந்து உள்ள விட்டுறானுங்க. இங்கிட்டு ட்ரோன் ஆபரேட்டர் எங்க இருக்கான்னு தெரியாம போலீஸும் மாஃபியா கும்பலும் புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. அவனை கொடல உருவி கடல்ல தள்ளிவிட்ட போட்டு கேப்டன் போதையில தவறி விழுந்து செத்து போயிருப்பான்பா. நம்ம வேணா கரைக்கு போய் புதுசா ஒரு ஆளை கூட்டிட்டு வருவோமான்னு மொத்த பெரிய மண்டை கழுவி கூட்டு போறான். அங்க முழிப்பு வந்து எந்திரிச்ச ஜின்ஹு என்னைய மட்டும் ஏன்டா கொல்லாம விட்டீங்கன்னு காட்சி கிட்ட சண்டைக்கு போக அவனை மட்டும் கம்பியில கட்டி போட்டுட்டு எல்லாவனுக்கும் சாப்பாடு கொடுக்குறானுங்க. நம்ம பாசக்கார பாட்டியும் பயலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் நீ எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காதப்பா, இது எதுவும் உன் தப்பு இல்லைன்னு சொல்ல கூடவே அவங்க பிள்ளையும் ஃபர்ஸ்ட் புல்லட் எடுக்க வந்த காங்க தான் இங்கேயே பயந்து உட்காந்துட்டான்னு சொல்ல தலைவனுக்கு வெறியேறும் பாரு. இந்த கொப்ப மாவு மட்டும் புல்லட் எடுத்துட்டு வந்திருந்தா எல்லாரையும் காப்பாத்திருக்கான்னு அவன் மேல கொலை காணல இருக்கான். சண்டையில செத்து 35 பேரோட காசையும் சேர்த்து தலைக்கு 660 மில்லியன் இருக்குன்னு சொல்ல இதுவும் பத்தாம கேம் நடத்தலான்னு ஓட்டு போடுறானுங்க. அங்கிட்டு நார்த் கொரியா காரி பாடி பார்த்து திருடி வைக்கிற கும்பலுக்குள்ள சேர்ந்து பூரா பள்ளிகளையும் போட்டு தள்ளுறா. அதே நேரத்துல கேம் ஸ்டார்ட் ஆக ரெட் ப்ளூன்னு ஆளுக்கு ஒரு பால் கொடுக்குறாங்க. ரெட் டீம்லாம் கையில இருக்க கத்தி எடுத்துட்டு ப்ளூ டீமை க்ளோஸ் பண்ணணும். ப்ளூ டீம்லாம் கழுத்துல மாட்டிருக்க சாவியை வச்சு கரெக்டான டோர் ஓபன் பண்ணி வெளியே போகணும். இந்த கொலகார கேம்ல ஆத்தாவும் புள்ளையும் வேற வேற டீம்ல இருக்க இங்கிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே குறிக்கோள் தான். கூடவே இருந்தவனுங்க இப்படி கொத்துக்கறி மாதிரி தொங்குறதுக்கு காரணமா இருந்த அந்த துரோகியை தொண்டையிலே சுருக்கி சாகடிக்கிறது. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.